ஹே காய்ஸ், வெல்கம் டு மை குட்டி டே ஸ்டோரி. இன்னைக்கு நான் லேட்டாக தாங்க எழுந்தேன். லேட்டாக எழுந்து ரேப்பிடோ புக் பண்ணி நான் ஆஃபீஸ் போய் ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆனதும் ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டே ரொம்ப ஹெட்ரிக்காக இருந்துச்சுங்க. புட்டுன்னு முடிச்சுட்டு பிரேக் ஓடி வந்துட்டேங்க. ஓடி வந்து பார்த்தா மெட்ராஸ் காஃபியில் குட்டி குட்டி சமோசா இருந்துச்சு. குட்டி சமோசானா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால மெட்ராஸ் காஃபியில் வந்து அந்த குட்டி சமோசா வாங்கிட்டு வந்து டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் எனக்கு பிடிச்ச ப்ளேஸில் உட்காந்து. எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்க இந்த பார்க் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இது ஏன்னு தெரியாது, பிடிக்கும். அதுவும் நான் தனியாக போய் உட்காந்து அங்கே வேடிக்கை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாகவே நான் ரொம்ப வேடிக்கை பார்ப்பேன். எனக்கு வேடிக்கை பார்க்க பிடிக்கும். அதுவும் ஏன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இன்றைக்கி போட்டிருக்க அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா க்ரீன் க்ரீன் டு க்ரீனாக அந்த பார்க்குக்குள்ளேயே நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால இந்த வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு, எடுத்தேன். இந்த பார்க்கில் ரொம்ப சோகமாக இருக்க விஷயம் என்ன தெரியுமா? இந்த மரம் ஃபுல்லாக நவாப்பழம் காய்ச்சி கீழே கொட்டுதுங்க இந்த சம்மருக்கு. அந்த கொட்டுற பழத்தை எல்லாரும் மிதிச்சுட்டு போகிறத பார்க்குறதுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? இந்த மரமும் ஆல் அலோனா என்ன மாதிரி நிற்கிதுங்க. இந்த பழங்கள் தான் பாவம் கீழே விழுந்து மற்றவங்க மிதிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் டு ஃபார்ம். பிரேக் முடிஞ்சிருச்சு. ஆஃபீஸ் போய் ஒர்க்கை கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இதாங்க என்னோடய 9 to 5 ஜாப்போட ஒரு குட்டி ஸ்டோரி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்னு சொல்ல மாட்டேன், ஏதோ ஒரு கண்டென்ட் போடுவேன். ஸ்டே டியூன். பாய்.